கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு ஊராட்சியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் துணைத் தலைவரின் கணவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ சமூக வலைதளத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு ஊராட்சியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவராக வாசுகி கருணாநிதி பொறுப்பு வகித்து வருகிறார். ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக திமுகவை சேர்ந்த சத்யா நடராஜ் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் ஊராட்சியில் நடைபெறும் பணிகளுக்கு துணைத் தலைவரின் கைபேசி எண்ணில் வரும் ஓடிபி எண்ணை பயன்படுத்தி பணத்தை எடுத்து வருவது வழக்கம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் ஊராட்சியில் நடைபெற்ற பணிகளுக்கு துணைத் தலைவர் சத்யா நடராஜ் கைபேசி எண்ணிற்கு ஓடிபி அனுப்பியதாக கூறப்படுகிறது. அந்த ஓடிபி எண்ணை துணைத் தலைவரின் கணவர் நடராஜ் சத்யா வந்து பார்த்து ஆய்வு செய்த பின்பு ஓடிபி சொல்லுவார்கள் என கூறியதை தொடர்ந்து திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கருணாநிதி நடராஜனை ஓடிபி சொல்லவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்தான ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஓடிபி எண்ணை கூறும்படி திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கருணாநிதி துணைத் தலைவரின் கணவர் நடராஜிடம் கேட்டுள்ளார். அதற்கு துணைத் தலைவரின் கணவர் நடராஜ் சத்யா வந்து பார்த்து ஆய்வு செய்த பின்பு ஓடிபி சொல்லுவார்கள் என கூறியதை தொடர்ந்து திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கருணாநிதி நடராஜனை ஓடிபி கூறவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்தான ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.